பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குட் ஃப்ரைடே என்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது தானே. ஒரு கனத்திற்குரிய நாள் அது. ஆனால் ஒரு சில கிறிஸ்தவம் அந்த நாளை கூட அந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காம, ஒரு கனத்திற்குரிய நாளாக நினைக்காம, அதை ஒரு அசட்டையாக பண்ணிக்கிட்டு ஒரு முக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த நாளில். இப்போ அந்த காட்சியை தான் நம்ம கண்மணிக்கு பார்க்க போகிறோம். ஐயோ, மணியாச்சு. ஏய், சீக்கிரம் வாங்க அப்படிங்களா, சர்ச்சுக்கு மணியாச்சு. ஐயோ, கொஞ்சம் இருங்கப்பா. சீச்சி எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, போன் அடிச்சு வந்துடுறோம். ஏதோ பண்ணி தொடங்க, சீக்கிரமா வாங்க, சரியா? இவருனா காலில் சுடு தண்ணி ஊற்றிக்கிறாரு, போனோடனே ஆரம்பிச்சிருவாங்களா? நான் எப்படி மினிக்கிட்டு வந்து போறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இனி அப்படி வரிசையா நில்லு. அப்படி கொஞ்சம் இது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க ஓரமா நில்லுங்க. இப்படி கொஞ்சம் இந்த வேலையை கூட கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிப்போமாக. என்னொரு தனியா எடுத்து கொடு. சட்டை தெரியுதா? இந்த வேலையில் கூட எல்லாரும் அமருங்க. இந்த நாளில் குட் ஃப்ரைடே இதில் நாளில் த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு காணொலி இருக்குது. இந்த காணொலியை நம்ம பார்ப்போமா? Fuck me, pata! Kadi! Oh, bad fucko! பார்த்தீங்களா தேவ ஜனங்களே, குட் ஃப்ரைடே ஒரு முக்கியமான ஒரு நாள், எனக்கு ஒரு நாள். அந்த நாள் கூட இந்த ஜனங்க ரொம்ப அசட்டையா அலட்சியமா இருக்காங்க. அந்த காட்சி தான் இப்ப நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வேலையில் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கிற, நம்மளுடைய சாபங்கள் போக்கிற, நம்முடைய வறுமையை நீக்கிற சிலுவை அறியப்பட்ட காட்சியை பார்த்தோம். இது நம்ம ஒவ்வொரு நாளும் மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வேலையில் கூட எல்லாரும் ஏஞ்சி நின்று ஜெபம் பண்ணி முடியுமாக. என் ஆத்மாவை கட்டை சோஸ்திரி, என் முழு இதயமும் பரிசுநாமத்தை சோஸ்திரி.
என் ஆத்மாவை கற்றி சோசனை கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். இவங்க சேர்ச் வரிசை லேட்டாக சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. சரி, உங்க லைக் போட்டது எத்தனை வியூஸ் பாரு? ஓகே. பிரியமான தேவ ஜனங்களே, சற்று முன்பதாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணத்தை குறித்து எந்த அளவுக்கு அசட்டையாக இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் சிலுவை என்பது எவ்வளவு வல்லமைக்குரியது, எவ்வளவு மகிமைக்குரியது என்பதை அடுத்தடுத்த காட்சியில் நம்ம பார்க்க போறோம். மரணம், எங்கும் மரணம், மரண சத்தம். சாவின் அதிபதி நான், நரகத்தின் அரசன். என்னை வெல்ல எவனால் முடியும்? எவனால் கூடும்? இன்று இவனுடைய மரணம், நாளை அவன் மரணம். அதுக்கன்று இந்த பூலோகத்தில் வசிக்கும் அனைவரும் மரணத்தில் சந்திப்பார்கள். எல்லோரும் என்னிடத்தில் வந்து சேர்வார்கள். நித்தியம் 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 நரகத்தில் வாழ்வார்கள். என்னை வெல்ல எவனால் முடியும்? இதோ நான் நினைத்தால் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறானே, அவன் உயிரை அவனாலே எடுக்க என்னால் செய்ய முடியும். பார்க்கிறீர்களா? அன்று உன் மகன் மரித்தான், இன்று ஒரு மகன் மரித்தான், நாளை அவனும் மரிப்பான். எதுக்கடா அப்பன் என்ற சாபக்கேடு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அவமானமா இல்லையா? உன் உயிரை பறித்துக் கொள். யா ஒன்றும் ஐயோ, இதுக்கப்புறம் பிள்ளைங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்படி நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன். விடுங்க. வாழ முடியாதியா, என்ன தடுக்காதீங்க. கடவுளே, நானும் போயிடுறேன். பிள்ளைங்களோட போயிடுறேன். பிள்ளைங்களோட இருக்க முடியல. அங்கிள், உங்களை எப்படி இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க அங்கிள். ஏன் அங்கிள் இந்த முடிவு எடுக்க பாக்குறீங்க நீங்க? அப்பா, அண்ணனே இறந்து இன்னும் எந்த காரியத்தை முடிக்கல. நீங்க ஏன்ப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க?
இந்த துக்கமான வேளையில் கூட அவர்களின் மகனுக்கு இறுதி மரியாதை செலுத்த குடும்பத்தோடு செல்கின்றனர். தங்கள் மகனுடைய இறுதி காரியங்களை முடித்து வீடு திரும்பினார்கள். இப்படியாக ஒவ்வொரு மரணத்தை சந்தித்த இந்த குடும்பம் ஆழ்ந்த துக்கத்தோடு சில வாரங்களை கடந்தனர். அங்கிள், ஐயா, அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கியா? அப்படி இருக்கேன் தம்பி. எப்படி அங்கிள் இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா முதல்ல நீங்க? பிள்ளைங்க வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்டது இல்லையா? இன்னைக்கு அவனும் இல்லை, எனக்கு பசியும் இல்லையா? அங்கிள், நடந்தது நடந்துச்சு அங்கிள். அதை நினைச்சு வருத்தப்பட்டு இங்க ஒன்றும் இல்லை அங்கிள். ஐயா, என்ன ஏன் நடந்து போச்சு? எப்போ பார்த்தாலும் வருஷம் ஏதாச்சும் ஒரு பையனை இழந்துடுறேன் ஐயா. இன்னைக்கு திடீர்னு என்ன ஏதுன்னு தெரியல, திடீர்னு என் பையன் வந்து சொல்றான், அண்ணன் இறந்து போயிட்டான். இப்படியா தாங்கும்? இந்த மரணத்துக்கு ஒரு தீர்வே இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி உங்க 2 பிள்ளைங்க ஒன்று இருக்காங்க. நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். என்னால முடியலையா? நானும் போயிடலான்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களோட. ஆனா 2 பிள்ளைங்க வச்சா என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா? அங்கிள், ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? இதுக்கெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு. என்ன சொல்றீங்க அங்கிள்? இன்னைக்காச்சும் குட் ஃப்ரைடே பத்தி யாராச்சும் உங்ககிட்ட சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கிள்? கேள்விப்பட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்ச நான் சொல்லுவாங்க. ஆமா அங்கிள். இப்ப நிறைய பேர் அதே ஒரு காட்சியை வச்சுட்டு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அங்கிள். ஆனா அந்த சிலுவைக்கு பின்னாடி என்ன ஒரு வெற்றி இருக்கு, என்ன ஒரு ஜெயம் இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அங்கிள். அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும், அவருக்கு அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயமும் நம்மளோட சாபம் அங்கிள். அங்கிள் குடும்பத்துல இருக்கிற இப்ப மரணத்தின் சாபத்தை போல இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்களுக்கு பல விதமான சாபங்கள் இருக்கு அங்கிள். வியாதியின் சாபம், கொள்ளை நோயின் சாபம், பாவத்தின் சாபம், பாரம்பரிய சாபம்னு நிறைய சாபம் இருக்கு அங்கிள். அதை எல்லாம் கழுவி உடைச்சி போடணும்னு சொல்லி தான் ஆண்டவர் சிலுவையில உங்களுக்கும் எனக்கு ஒரு வெற்றி கொடுத்தாரு. அந்த வெற்றி இந்த வேலையில மறந்துதான் அது ஒரு துக்கமான நாளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கிள். அந்த இயேசு எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரா? ஆமா அங்கிள், உங்களுக்காக செஞ்சாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்காகவும் செஞ்சாரு. மரணத்தினாலே அவரை ஜெயிக்க முடியாத அவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர் உங்க சாபத்தை நிச்சயமா அவரால் எடுத்து போட முடியும் அங்கிள். ஐயா, அந்த இயேசு சாப்பினால என் குடும்பத்துக்கும் என் குடும்பத்தோட சாபத்துக்கும் ஒரு விடுதலை கொடுக்க முடியா? நான் நிச்சயமா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் செய்யலையா? நீங்கள் ஒன்றே ஒன்று தான் அங்கிள் செய்யணும். வர வெள்ளிக்கிழமை எங்கள் சர்ச்சில் குட் ஃப்ரைடே மீட்டிங் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அங்கே கலந்து கொள்ளுங்க. உங்களோட நிறைய கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அங்கிள். நிறைய கேள்விக்கு நாங்கள் பதில் இல்லாமல் இருக்கேன் ஐயா. ஆனால் நீங்கள் சொன்னதை நினச்சி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயமா என் குடும்பத்துக்கு ஒரு தீர்வு, என் குடும்பத்தில் சாபம் போக நம்புறேன். நான் நிச்சயமா என் பிள்ளைங்களோட அங்கே வரையா. ரொம்ப சந்தோஷம் அங்கிள்.
சரி மணி ஆச்சு, நாங்களும் கிளம்புறோம் அங்கிள். உங்களை நிச்சயமா நாங்க குட் ஃப்ரைடே எங்க சர்ச்சில் பார்க்கணும் அங்கிள். சரியா, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? ஐயா ஒரு நிமிஷம். ரொம்ப நன்றியா, சிரமம் பார்க்காம எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறீங்க. அங்கிள் நாங்க இல்ல அங்கிள், இயேசு அங்கிள், ஜீசஸ் லிவ்ஸ் யூ அங்கிள். உங்களை அங்க பார்க்குறோம் அங்கிள். கண்டிப்பா ஐயா. அடுத்ததாக குட் ஃப்ரைடே நாள் வந்தது. அந்த தகப்பனாரும் அவருடைய 2 பிள்ளைகளும் குட் ஃப்ரைடே செலிப்ரேஷனுக்கு செல்கின்றார்கள். மணி அங்கிள் கூப்பிட்டோம், வராடியா தெரில. இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. எங்க ஏய் மணி அங்கிள் வந்திருக்காரு. அங்கிள் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அங்கிள். பிரைஸ்ல வாங்க. வாயா வாயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம மத்தியில் அங்கிள் மணி மற்றும் அவங்களோட 2 பிள்ளைகள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் அவங்களுக்கு கை தட்டுவோமாக. இந்த வேளையில கூட நம்ம ஆராதனைகள் கலந்து செல்வோம். எந்திரிச்சு நின்று சில பல பாடுகளை பாடி நம்ம ஆண்டவரை துதிப்போமாக. கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த வேளையில் கூட அனைவரும் உட்காரமணி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்னைக்கு குட் ஃப்ரைடே நாளை முன்னிட்டு நம்ம ஒரு பேஷன் ஆஃப் த கிராஸ் என்ற காணொலியை காண உள்ளோம். ஸோ அது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த காணொலியை நம்ம இப்போ பார்க்கணும். Não fortius! என் சக்திக்கு இருக்கு. இது சாத்தியமில்லை.
his head and gave up his spirit. இந்த வேலையில் பார்த்த இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். முக்கியமாக அங்கிள் மணி நீங்கள் தொடப்பட்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வேலையில் கூட நம்ம எல்லாம் ஏஞ்சி நின்று நம்ம கூட்டத்தை முடிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, இன்னைக்கு வந்து ஆடியவர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டவரே, முக்கியமாக ஆண்டவரே அங்கிள் மணிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் அவங்களையும் அவங்க குடும்பத்தை தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஐயா ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. என்ன பண்றது எது தெரியாம இருந்த நான் எங்களை தேடி வந்து உண்மையுள்ள இந்த இயேசு சாமி நீங்க சொன்னீங்க. எங்களுக்காக என் குடும்பத்துக்காக இந்த இயேசு சாமி இப்படிலாம் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இது வரைக்கும் நான் நினைச்சிருந்தேன் எனக்கு இன்னைக்கு யாருமே இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு இந்த இயேசு சாமி இருக்காரு. இவன் எனக்கு போதையா குடும்பத்துக்கு. இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன விஷயமா இருந்தாலும் முதல்ல இந்த இயேசு தெய்வம் தான் எனக்கு. நான் மனசுல ஏத்துக்கிறேன் கடவுளா. கண்டிப்பா அங்கிள், அதுக்காக தான் அவர் இவ்வளவு தூரம் அடிக்கப்பட்டு உங்களுக்காக ரத்தம் சிந்தி அந்த சிலுவையில இந்த கண்ணீர் ஒரு ஜெயத்தை குறிக்குது. அந்த ஜெயத்தை அவர் அன்னைக்கே கொடுத்துட்டாரு அங்கிள். சரி அங்கிள், நம்ம பார்ப்போம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேவஜனமே, சிலுவையில் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று பார்த்தீர்களா? அந்த சிலுவையின் வல்லமை இந்த குடும்பத்தை தொட்டது மட்டுமல்லாதபடிக்கு அவர்களுடைய சாபத்திற்கு ஒரு முடிவு கட்டியதுமாயிருக்கிறது. சிலுவையின் வல்லமை சாபத்தை ஜெயிக்கும், பாவத்தை ஜெயிக்கும், வியாதிகளை ஜெயிக்கும் மற்றும் தீர்க்க முடியாத எல்லா காரியங்களையும் ஜெயிக்கும். சிலுவை